கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆம், நிபந்தனைகளோடு கூட கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகள் உண்மையுள்ளதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின்படி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தையை இறுக பற்றி கொள்வோம். நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வோம். வியாதியை நீக்குகிற ஆண்டவர் கூடவே இருக்கிறார். எனவே எப்பொழுதும் அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்போம். நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். அவரையே நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற தேவனையாக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சத்தத்துக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கோங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்ததாமே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை பாதுகாக்கிற உடைய கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். வல்ல தேவ கரத்தில் எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.